வணக்கம். தினசரி வானிலையும் அதனை சார்ந்த அறிவியலும். நவம்பர் 26 இரவு வானிலை அமைவு. வங்கக்கடலில் நீடிக்கும் ஆழ்ந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தின் தற்போதைய அமைவு மற்றும் இதன் அடுத்த கட்ட நகர்வுகளில் மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன. மழைப்பொழிவு தீவிரத்திலும் தற்போதைய நிலையில் சில மாற்றங்கள் இருக்கின்றன. என்ற நிலையில் இன்று இரவு வானிலை அமைவின்படியான நமது தனிப்பட்ட வானிலை விளக்கம். வணக்கத்துடன் சி. அண்ணாதுரை. இன்று இரவு 7 மணி அளவிலான வானிலை அமைவின்படி இலங்கையின் அம்பாறை மாகாணத்தின் கல்முனையில் இருந்து சுமார் 100 கிலோமீட்டர் தொலைவிலும் திரிகோணமலையில் இருந்து சுமார் 230 கிலோமீட்டர் தொலைவிலும் கோடியக்கரையில் இருந்து சுமார் 470 கிலோமீட்டர் தொலைவிலும் நிலை பெற்று மெல்ல நகர்கிறது ஆழ்ந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம். இதன் நகர்வுகளில் மாறுபாடுகள் வரக்கூடிய மணி நேரங்களில் இருக்கக்கூடும். அதாவது இந்த நிகழ்வானது அடுத்த கட்டமாக இலங்கையின் கடலோர பகுதிகள் சார்ந்தே, இலங்கையின் நிலப்பரப்பை சார்ந்தே இந்த நிகழ்வானது வரக்கூடிய மணி நேரங்களில் அடுத்து வரக்கூடிய 10 முதல் 12 மணி நேரங்களுக்கு இது நகர்வதற்கான வாய்ப்புகள் ஏற்பட்டுள்ளன. எனவே புயல் பற்றிய அச்சம் தற்போதைய நிலையில் தேவையில்லை. புயலாக வலுவடைய வாய்ப்புகள் குறைந்திருக்கிறது. புயலாக வலுவடைய வாய்ப்புகள் இல்லை என்பதே நமது கடந்த கால விளக்கங்களும் ஆகும். தற்போதைய நிலையில் அதை உறுதிப்படுத்தும் வகையில் இந்த நகர்வுகள் அமையக்கூடும். எனவே புயல் அச்சம் தற்போது குறைந்திருக்கிறது. இந்த நிகழ்வானது வட இலங்கை ஒட்டியே நகரும். டெல்டா கடல் பகுதியை சார்ந்தே இது அடுத்த கட்டமாக நகரும். மேலும் இது வலுவிழந்த சுழற்சியாகவே இது புதுச்சேரிக்கு தெற்கிலேயே கரை கடக்க வாய்ப்புகள் இருக்கிறது. இதுதான் நமது முந்தைய விளக்கங்களும் ஆகும். நாம் அந்த விளக்கத்தில் தற்போதைய நிலையிலும் மாற்றமில்லாமல் தொடர்கிறோம். மேலும் வங்கக்கடலில் மற்றும் ஒரு நிகழ்வு, ஏன்னா அந்த விளக்கத்தை தொடங்கும் முன்பே கடந்த 4/11/2024, அதற்கு அடுத்த நிலையில் 18/11/2024 முதற்கட்ட விளக்கம். அந்த விளக்கத்திலேயே நாம் குறிப்பிட்டிருந்தோம் 2 தீவிர நிகழ்வுகள் தமிழகத்திற்கு பேரளவு மழைப்பொழிவை ஏற்படுத்தும் என. அந்த வகையில் இந்த நிகழ்வு கரை நகரும் அதே வேளையில் பின்தொடரக்கூடிய நிகழ்வு தென்கிழக்கு வங்கக்கடல் அல்லது அந்தமான் கடல் பகுதிக்கு தெற்கில் நகர்ந்து வர இருக்கிறது. அதாவது இந்த நிகழ்வு கரை கடக்கும் அதே நிலையில், அதாவது 30ஆம் தேதி அல்லது டிசம்பர் 1 அல்லது 2ஆம் தேதி கரை கடக்கும் அதே நிலையில் தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அந்தமான் கடல் பகுதி சார்ந்து மற்றும் ஒரு நிகழ்வு இந்த நிகழ்வை பின்தொடர்ந்து அதுவும் சற்று தீவிர நிகழ்வாக தமிழக கடலோரம், வடகடலோரம் அல்லது டெல்டா கடலோரம் அல்லது வட இலங்கை சார்ந்த கடலோரம் இந்த பகுதி நோக்கி வருவதற்கு பின்தொடர வாய்ப்புகள் இருக்கின்றன. இது வரும் 3-4 தேதிகளில் அந்த அமைவு அமையலாம். அந்த நிலையில் அடுத்த சுற்று மழைப்பொழிவு இது முடியும் முன்னரே, இந்த சுற்று முடியும் முன்னரே துவங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. எனவே மழைப்பொழிவு வரும் டிசம்பர் 7ஆம் தேதி வரை அடுத்தடுத்த சுற்றுகளாக நீடிக்க வாய்ப்புகள் தற்போது ஏற்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் தற்போது நீடிக்கக்கூடிய நிகழ்வினுடைய நகர்வை நாம் குறிப்பிட்டு விட்டோம். இதில் தற்போதைய நிலையில் மாற்றம் ஏதும் இல்லை. அடுத்த 12 மணி நேரங்களுக்கு இந்த நகர்வுதான். இது வட இலங்கை ஒட்டியே நகரும், மழைப்பொழிவை தீவிரப்படுத்தும். நள்ளிரவில் மழைப்பொழிவு வலுவடையும். டெல்டா மாவட்டங்களை சார்ந்து வலுவடையும், வடகடலோர மாவட்டங்களை சார்ந்து வலுவடையும், தென்கடலோர மாவட்டங்களிலும் பரவலாகும். ராமநாதபுரம் தூத்துக்குடி மாவட்டங்களுக்கும் இன்று அதிகாலை தொடங்கி பரவலாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. மேலும் மேற்கு மத்திய மாவட்டங்களுக்கு சற்று சந்தேகமான மழைப்பொழிவு வாய்ப்புகள் இருந்தன. தற்போதைய நிலையில் இது டெல்டா மாவட்டங்களை சார்ந்து நகரக்கூடிய நிலையிலும் கரை கடக்கும் நிலையிலும், அதாவது புதுச்சேரிக்கு தெற்கில் கரை கடக்கும் நிலையிலும் இது மேற்கு மத்திய மாவட்டங்களுக்கும், அதாவது கோவை, ஈரோடு, நீலகிரி வரை மேற்கு மாவட்டங்களுக்கும், அதே போல மத்திய மாவட்டங்களுக்கும், திருச்சிராப்பள்ளி, பெரம்பலூர், ஏற்கனவே திருச்சிராப்பள்ளி, பெரம்பலூர் மாவட்டங்களில் ஆங்காங்கே மழைப்பொழிவு ஏற்பட்டு வருகிறது. கரூர், நாமக்கல் இந்த மாவட்டங்களுக்கும், சேலம், கிருஷ்ணகிரி, தருமபுரி இந்த மாவட்டங்கள் சார்ந்தும்,
மழைப்பொழிவானது நாளைய தினம் நீட்சியடைய வாய்ப்புகள் தெரிகிறது. தற்போதைய வானிலை அமைவு மற்றும் நகர்வின் வாயிலாக. மேலும் இன்று நள்ளிரவில் அதி கனமழை இதுவரை ஏற்பட்டது. அதி கனமழை தற்போதைய நிலையில் ஏற்படவில்லை. இன்னமும் டெல்டாவில் கனமழை முதல் மிக கனமழை, அதாவது 20 சென்டிமீட்டருக்கு கீழேயே மழைப்பொழிவானது பதிவாகி வருகிறது. இதற்கு மேல் பெய்யக்கூடிய மழை டெல்டா மாவட்டங்களில் 20 சென்டிமீட்டருக்கும் மிகையான மழைப்பொழிவிற்கு வாய்ப்புகள் ஏற்பட்டுள்ளன. நள்ளிரவு வாக்கில் அல்லது நள்ளிரவுக்கு பிந்தைய நிலையில் அல்லது நாளை அதிகாலை தொடங்கி அத்தகைய வாய்ப்புகள் இருக்கின்றன. எனவே இதற்கு மேல் பெய்யக்கூடிய மழை அதீத மழைப்பொழிவாக இருக்கக்கூடும். இது கடலோர மாவட்டங்களுக்கு பெரும்பாலும் பொருந்தும். வடகடலோர மாவட்டங்களிலும் அத்தகைய நிலை ஏற்படக்கூடும். அதே போல தென் கடலோர மாவட்டங்களிலையும் புதுக்கோட்டை மாவட்டத்தினுடைய கிழக்கு பகுதிகள், சிவகங்கை மாவட்டத்தினுடைய கிழக்கு பகுதிகள் மற்றும் ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய கிழக்கு பகுதிகளிலையும் மிக கனமழைக்கான வாய்ப்புகள் அடுத்து வரக்கூடிய மணி நேரங்களில் அல்லது நாளை அதிகாலை தொடங்கி வாய்ப்புகள் இருக்கின்றன. தெற்கு உள் மாவட்டங்களிலையும், அதாவது இந்த நிகழ்வு சற்று முன்னேற, அதாவது வடக்கு நோக்கி சற்று நகர, தெற்கு உள் மாவட்டங்களிலேயும் மழைப்பொழிவுக்கான வாய்ப்புகள் நாளை காலை முதல் வாய்ப்புகள் இருக்கின்றன. மதுரை மாவட்டத்திலும் ஆங்காங்கே, அதே போல தேனி மாவட்டத்திலும் ஆங்காங்கே மழைக்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. விருதுநகர் மாவட்டத்திலும் தூறல் சாரலாக இன்று ஏற்பட்டு வந்த அந்த மழைப்பொழிவு நாளை தினம் மிதமான அல்லது சற்று கனமழைக்கும் வாய்ப்புகள் ஆங்காங்கே இருக்கக்கூடும். அதே போல தென்காசி மாவட்டத்திலும் சற்று மழை பரவலுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. மழை இல்லாத சூழல் விலகும், மழை ஏற்பட்டு விலகும் அந்த நிலை தென்காசி மாவட்டத்திலும். குமரி, நெல்லை இந்த மாவட்டங்கள் சார்ந்தும் ஆங்காங்கே மழை பதிவாக வரக்கூடிய நாட்களில் வாய்ப்புகள் இருக்கின்றன. வரும் 28, 29ஆம் தேதி வரை நிகழ்வு உள்நுடைய காற்று குவிதல் சாதகமாகி தென் கடைக்கோடி மாவட்டங்களுக்கும் நல்ல மழைப்பொழிவு கிடைப்பதற்கான, ஆங்காங்கே கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. இது தற்போதைய நகர்வுகள் நமக்கு இதை உணர்த்துகிறது. மேலும் வடக்கு உள் மாவட்டங்களை பொறுத்தவரை கிருஷ்ணகிரி, தர்மபுரி, திருப்பத்தூர் இந்த மாவட்டங்கள் சார்ந்தும் வலுவான மழைப்பொழிவிற்கு இந்த நிகழ்வு உள்நுழையக்கூடிய நேர்வில் இருக்கின்றன. தற்போதைய நிலையிலோ அல்லது நாளை காலை முற்பகல் பிற்பகல் வாக்கிலோ அத்தகைய வாய்ப்புகள் இல்லாவிட்டாலும் இந்த நிகழ்வு கரை நகரக்கூடிய நிலையில் அந்த வாய்ப்புகள் ஏற்படும். மேலும் திருவண்ணாமலை ஏற்கனவே மழைப்பொழிவு தொடங்கி ஏற்பட்டு வருகிறது. அதே போல கள்ளக்குறிச்சி, ராணிப்பேட்டை, வேலூர் இந்த மாவட்டங்களிலும் ஆங்காங்கே மழைப்பொழிவு தொடர்கிறது. வடகடலோர மாவட்டங்களை பொறுத்தவரை இதற்கு மேல் மழைப்பொழிவு விரிவடையும், வலுவடையும். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மற்றும் விழுப்புரம் இந்த மாவட்டங்கள் சார்ந்து வலுவான மழைப்பொழிவிற்கு இதற்கு மேல் வாய்ப்புகள் இருக்கின்றன. அதே போல பாண்டிச்சேரி பகுதிகள், காரைக்கால் பகுதிகளிலும், காரைக்கால் பகுதிகளை பொறுத்தவரை நள்ளிரவு தொடங்கி அதீத கனமழைக்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. இதர டெல்டா அனைத்து டெல்டா மாவட்டங்களும் கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், அரியலூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை மாவட்டத்தினுடைய கிழக்கு பகுதிகள், திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தினுடைய கிழக்கு பகுதிகள் என அநேக பகுதிகளில் நல்ல தீவிர மழைப்பொழிவிற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. குறிப்பாக நாகப்பட்டினம், திருவாரூர் மற்றும் மயிலாடுதுறை, அரியலூர் இந்த மாவட்டங்கள் சார்ந்து அதீத கனமழைக்கு அடுத்த நிலையில் வாய்ப்புகள் ஏற்பட்டுள்ளது. இது இன்று இரவு வானிலை நகர்வின் வாயிலாக தற்போதைய நிலை காணப்படுகிறது. இது நள்ளிரவு தொடங்கி தொடரும் வானிலை மாற்றங்களுடன் மற்றும் ஒரு விளக்கத்துடன் மீண்டும் இணைகிறேன். இணைப்பில் நீடித்த அனைவருக்கும் நன்றி.